வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும் தெய்வமே, வற்றாத கிருபைகளால் என்னை என்றும் நடத்திடுமே. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும் தெய்வமே, வற்றாத கிருபைகளால் என்னை என்றும் நடத்திடுமே. தடைப்பட்ட நன்மைகள் இந்த ஆண்டு நடந்திடுமே. அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இந்த ஆண்டு திறந்திடுமே. தடைப்பட்ட நன்மைகள் இந்த ஆண்டு நடந்திடுமே. அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இந்த ஆண்டு திறந்திடுமே. மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை, மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை. எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை, எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டும் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் புதிய வருடத்திலே புதிய புதிய நன்மைகளை நம்முடைய திருச்சபையில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் செய்தி, புது வருடத்தில் எப்பொழுதும் நம்முடைய செய்தி என்ன செய்தியாக இருக்கும்? என்ன செய்தி? சட்ட வாக்கியம் தான் இருக்கும், அப்படி தானே? சட்ட வாக்கியமாக தான் இருக்கும். கடந்த வருடம் சட்ட வாக்கியம் தெரியுமா? அது மறைச்சி போட்டிருக்குங்க, பார்த்தாலும் தெரியாது. மறைச்சிருக்குல்ல? சரி, இந்த வருடம் சட்ட வாக்கியம், இந்த வருட சட்ட வாக்கியம் ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எடுத்துக்கொள்ளலாமா? யாவரும் சேர்ந்தே நாம் சொல்லுவோம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். எல்லாரும் எடுத்தாச்சா? இந்த வருடத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் எடுத்துக்கொள்ளுவோம். பக்கம் பழைய ஏற்பாடிலே 834வது பக்கம். வீட்டில் சும்மா இருக்கும்போதெல்லாம் வேதத்தை என்ன செய்யுங்க, வாசிக்கட்டாலும் பரவாயில்ல, பக்கத்தை திருப்பி திருப்பி பார்க்கும்போது எது எது எந்த பக்கத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். சரிங்களா? எடுத்துடுங்க. 834வது பக்கம். அதில் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இந்த நாளிலும் திருமண்டலம் வருடத்தின் முதலாவது நாளிலே வாக்கு தத்தமாக நம்முடைய திருமண்டலத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கொடுக்கப்பட்டிருக்கதான ஒரு வாக்கு தத்தம் நிறைந்த ஒரு வசனம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? கடைசி பகுதி என்ன சொல்லுவது பாருங்க. அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். யார் அது? இப்பொழுது அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இது ஒரு பாக்கியம், அதாவது ஒரு ஆசீர்வாதமான ஒரு நேரம். இந்த நேரத்தை எத்தனை பேர் பார்க்க முடியலன்னா, அவர்கள் இருந்தும் பார்க்க முடியவில்லை. காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற இப்பொழுது இருக்கிற ஒவ்வொருவரும், நாம் அனைவருமே யார்? ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எல்லாமே நமக்கு நிறைவாய் கொடுக்க போகிறார். எல்லா ஆசீர்வாதங்களையும், பாக்கியவான் என்ன, எல்லா நன்மைகளையும் நிறைவாய் பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் தான் யார்? பாக்கியவான். அப்போ இந்த வருடம் அவருக்கு காத்திருக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? நிறைய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறாரா இல்லையா? சந்தேகத்தோடு நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இதை வாக்கு தத்துவம், இந்த சட்ட வாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்ட வாக்கியத்திலே ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டு பிள்ளைகள் என்று நமக்கு கற்றுத்தருகிறது. இப்பொழுது நம்ம சட்ட வாக்கியத்துக்குள்ளாக வருவோம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன்,
அவருக்கு காத்திருக்க அனைவரும் பாக்கியவான்கள். இது எப்பொழுது எழுதப்பட்டது என்றால், கிறிஸ்து பிறப்பிற்கு முன் கிட்டத்தட்ட 701 கிமு 701வது வருடத்திலே இந்த வசனம் எழுதப்பட்டது. ஏன் எப்பொழுது எழுதப்பட்டது, அதனுடைய எந்த சூழ்நிலை எழுதப்பட்டது என்றால், அந்த அசரிய ராஜா இந்த யூதா ஜனங்களோடு போருக்கு வரப்போகிறான். ஒரு போர் வருகிற ஒரு சூழ்நிலை. அப்பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் எங்கே போகிறார்கள்? நேராக எகிப்தை தேடி எகிப்திற்கு போகிறார்கள். அப்பொழுதுதான் இந்த வசனம் சொல்லப்படுகிறது. இந்த 30ஆம் அதிகாரம் முழுவதுமே அசரிய ராஜாவுக்கு பயந்து ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் எங்கே போனாங்க? எகிப்துக்கு போனாங்க. அவர்கள் எங்கே போகணும்? இஸ்ரேல் ஜனங்கள் எங்கே போகணும்? ஆண்டவரை தேடி போகணும். அவங்க போனது எகிப்தை தேடி, அங்கே நமக்கு அடைக்கலம் கிடைக்கும், நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எகிப்தை தேடி போனார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் ஏசாயாவுக்கு தரிசனமாகி, இந்த எகிப்தை தேடி போகிற ஜனங்கள் அவர்கள் என்னெல்லாம் பாடு அனுபவிப்பார்கள், அதற்கு பின்னாக நான் அவர்கள் எப்படி கிருபையாக இறங்குவேன் என்று சொல்லி இந்த பகுதியிலே கிட்டத்தட்ட ஒரு 4 பகுதியாக பிரித்து அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது நாம் பார்த்தோம் என்றால், 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் மீது அப்படி ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். பாருங்கள் 2ஆம் வசனத்தை, என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அசரிய ராஜாவுக்கு பயந்து அவர்கள் எங்கே போனார்கள்? எகிப்திற்கு போனார்கள். அங்கே போகிறவருக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி அந்த ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, இப்பொழுது நீ போய் இதை பிற்காலத்துக்கு என்றென்றைக்கும் இருக்கும்படி இதை அவர்களுக்கு முன்பாக ஒரு பலகையில் எழுதி ஒரு புஸ்தகத்தில் வரை. அதாவது எழுத்துப்பூர்வமாக ஒரு சாட்சி. அவர்கள் அங்கே போனார்கள், என்னை தேடவில்லை, அதனால் அவங்களுக்கு என்னெல்லாம் பாடுபட்டதுன்னு சொல்லி 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை பார்த்தீங்கன்னா, நீங்கள் அங்கே போனதுனால என்னென்ன அழிவுலாம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி அந்த வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் தான் 18ஆம் வசனத்தை அவர் சொல்லுகிறார், ஆனால் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்க அனைவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கன் மூலமாக இஸ்ரேல் ஜனங்கள் சொல்லப்படுகிறது. அப்போ இது கலங்கி போயிருக்கிற வேளையிலே யாரிடம் செல்ல வேண்டும் என்று இஸ்ரேல் ஜனங்கள் பயந்து போய் தங்களை பிரித்தெடுத்து வழிநடத்துகிற ஆண்டவரை தேடாமல் எகிப்தை தேடி போனார்கள். அந்த எகிப்தை தேடி போன ஜனங்களுக்கு தான் ஏசாயா தீர்க்கன் மூலமாக கர்த்தர் இந்த வசனங்களை சொல்லுகிறார். முடிச்சிடலானே, நல்ல ஒரு இரவில் இருக்க வச்சு இப்படி பேசினா யாருக்கு தான் தூக்கம் வராது. சரி, முடிச்சிடுவேன். நான் எனக்கே தூக்கம் வருது அப்படின்னு சொல்லட்டுமா? பாருங்கள், அப்போ ஆண்டவர் அதுக்கப்புறம் தான் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவேன், என்னை தேடி வர வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறார். இப்போது இதில் ஒரே ஒரு வசனத்தில், அந்த வசனத்தில் ஒரு பகுதியை மட்டும் நாம் சிந்தனைக்காக எடுத்துக்கொள்ளலாம். கடைசி பாருங்கள், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும், ஆண்டவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். வேதத்தில் அநேக பாக்கியவான்களை பற்றி நாம் பார்த்திருக்கிறோம். அநேக பேர் காத்திருந்து அவனுடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்டு அநேக பரிசுத்தவான்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் ஒரே ஒரு மனிதனை மட்டும் நம்ம நினைச்சு பார்க்க போகிறோம். நம்முடைய ஆதி தகப்பன் யார்? எங்கள் தாத்தா பேரை நான் சொல்ல முடியாது. நம்முடைய ஆதி தகப்பன் யார்? ஆபிரகாம், விசுவாசிகளின் தகப்பன். நம்முடைய ஆதி தகப்பன் ஆபிரகாம். அவன் காத்திருந்து எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவனாய் பாக்கியவனாய் மாறினான் என்று சில பகுதிகளை, சில வேதத்திலே சில வசனங்களை நாம் எடுத்து நாம் சற்று நேரம் நாம் சிந்திக்கலாம். முதலாவது நாம் பார்க்கும் பொழுது, அவர் காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆபிரகாமே நாம் எடுத்துக்கொள்ளுவோம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 12ஆம் அதிகாரத்தை 1-2 வசனங்களை
யாராவது ஒருவர் வாசிங்கள். ஆதியாகமம் 1. பாருங்க, ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார். முதலாம் வசனத்தில் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லுகிறார். இப்பொழுது இது எந்த இடத்து சொல்லப்படுகிறது என்றால், அதில் 11ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது 27ஆம் வசனத்தில் ஆபிரகாமுடைய தகப்பன் பெயர் யார் பார்த்துருப்பீங்க, தேராகு. தேராகு எந்த ஊர்லன்னா ஊர் என்கிற கல்தேயருடைய தேசத்தில் இருக்கிறார். அவர் அங்கிருந்தான் கானான் தேசத்துக்கு வர வேண்டும் என்று புறப்பட்டு வருகிறார். ஆபிரகாம், அவருடைய சகோதர மகன் லோத்து, அவருடைய மனைவி, ஆடு மாடுகளை கொஞ்சம் இருக்கிறத கூட்டு இருந்துட்டாங்க. அப்படியே கானான் தேசத்துக்கு வரும்போது அவங்க எங்கே வந்துடுறாங்க, ஆரான்கிற இடத்துக்கு வந்த உடனே அந்த இடத்துல இருக்கிறாங்க. அங்கே தேராகு மரித்து போகிறார். இப்பொழுது ஆபிரகாம் மட்டுமே அங்கே இருக்கிறார், எங்கே ஆரானில் இருக்கிறார். அப்பொழுதுதான் ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார், நான் காட்டும் தேசத்திற்கு போ. எப்படி போ சொன்னார்? எல்லாத்தையும் சொந்த பந்தத்தெல்லாம் விட்டுட்டு நான் உனக்கு காட்டும் தேசத்துக்கு போ. பாருங்க, இந்த ஆபிரகாம் என்ன செய்தார் பாருங்க. அப்படி ஆண்டவர் அவரை அழைக்கும் போது என்ன சொல்ல, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்த நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஆபிரகாமுக்கு குழந்தை, எத்தனை குழந்தை இருந்தது? முதலாவதாக ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு சொல்லுறாரு. அப்பொழுது ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தது? சந்தேகமாக சொல்லுதீங்க, குழந்தை இல்லை, அப்படிதானே? 4ஆம் வசனத்தை பாருங்க. அவன் அழைக்கும் பொழுது அவனுடைய வயது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். யாரு? ஆபிரகாம். ஆண்டவர் சொன்ன உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அதே போல பாருங்க, தொடர்ந்து அவன் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்று வந்து கொண்டே இருக்கிறான். 75வது வயதில் ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவர் பின்னாடி நடந்து வருகிறான். அவர் என்ன சொன்னார்? உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அந்த வார்த்தையை என்ன செஞ்சுக்கிட்டாரு? அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டார். நம்ம என்ன செய்வோம்? இந்த வயசில் ஆசீர்வதிச்சு நான் என்ன செய்ய போகிறேன்? பல்லு போன காலத்தில் பட்டாணி சாப்பிட முடியாது. சில நாட்கள் நம்ம நினைப்போம், வா அந்த இள வயதில் எல்லாம் இருந்தால் தானே ஜாலியாக இருக்க முடியும், வயதானவர் எல்லாம் வந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைப்போம். அப்படி தானே? உலக பிரகாரமாக நாம் நினைப்பது அப்படி தான். பாருங்கள், 75 வயதில் ஒரு மனிதனை ஆண்டவர் அழைக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் வார்த்தை கேட்டு போகிறார். அப்போ குழந்தை இல்லை. 75 வயசில் குழந்தை பிறப்பது என்பது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம், அப்படிதானே? பாருங்க, இப்போ ஆண்டவர் சொன்னதை போல ஆபிரகாம் வருகிறார். உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கிற வார்த்தையை அவன் உறுதியாக பற்றி கொண்டான். என்ன நடக்குது? எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தில் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பாருங்க, ஆபிரகாம் அங்கிருந்து வருகிறார், பெத்தேலுக்கு போகிறார். கிழக்கு திசையில் பெத்தேலுக்கு போகிறார். அங்கேருந்து தென் திசைக்கு போகிறார். போகும்போது அங்கே எகிப்தில் அங்கே பெரிய பஞ்சம் உண்டாகுது. எகிப்துக்கு போகிறாங்க. எகிப்துக்கு போயிட்டு மறுபடியும் என்ன செய்கிறாரு? ஆண்டவர் அவரை நீ கானான் தேசத்துக்கு போன்னு சொல்லி அழைக்கிறார். அப்போ அவர் என்ன செய்கிறார்? சுற்றி வருகிறார். தொடர்ந்து வசனத்தை பார்க்கும்போது 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். பார்வோனுடைய இப்போ அவர் எகிப்து தேசத்துக்கு வருகிறார். ஆபிரகாமுடைய மனைவி சாராள். ஆபிரகாமுடைய மனைவி, நான் தப்பாக சொல்லிட்டேன் நினைக்கிறேன், நீங்களும் ஆமாங்க. ஆபிரகாம் மனைவி யார்? நான் சாரான்னு சொல்லிட்டேன், நீங்களும் ஆமாங்க. ஆபிரகாமுடைய மனைவி யார்? சாராள் தானே? சாராள் தான். பாருங்க, ஆபிரகாமுடைய மனைவி பார்வைக்கு மிகவும் அழகுள்ளவள்.
அந்த சாராளை பார்வோன் நிமித்தமாக பயந்து சகோதரின்னு சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்ன ஆசீர்வாதத்தை பாருங்க, முதலாவது உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அப்போ பாருங்க, அவன் ஆபிரகாமுடைய மனைவி பார்வைக்கு மிகவும் அழகுள்ளவள் என்று அவனுடைய சுற்றி இருக்கிற மந்திரிமார்களாம் போய் பார்வோன்ட்ட சொல்லுதாங்க. அங்கே ஒருத்தர் மனிதன் வந்திருக்கிறான், அவன் பேர் ஆபிரகாம், அவனுடைய மனைவி பார்வைக்கு மிகவும் அழகுள்ளவள் அப்படின்னு சொன்ன உடனே நேராக என்ன செய்கிறாரு, அவரை அழைத்து வருகிறார். அது 15 வசனத்தை பாருங்க. பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்குள் போகப்பட்டாள். அப்போ பாருங்க, ஆபிரகாம் அந்த ஸ்திரீக்காகவே என்னத்தெல்லாம் கொடுக்காரு பாருங்க. ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் யாருக்கு கிடைத்தது? ஆபிரகாமுக்கு கிடைத்தது. அந்த சாராள் நிமித்தமாக பார்வோன் நினைச்சாரு, ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் நினைச்சாரு, நிறைய கொடுக்கிறார். ஆபிரகாமை ஆண்டவனை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். சொன்னது போல அதே 13ஆம் அதிகாரத்தை பாருங்க, 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். ஒன்றுமே இல்லாமல் அழைத்து வந்த ஆண்டவர் என்ன செஞ்சார்? முதல்ல உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அதே போல் என்ன செஞ்சார்? முதலாவது உன்னை ஆசீர்வதித்தார். வெள்ளியும் பொன்னும் நிறைய இருக்கிற ஒரு பெரிய சீமானாய் ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆமாவா இல்லையா அப்படின்னு கேட்டால் நம்ம ஆமான்னு சொல்லணும். வசனம் சொல்லுகிறது, ஒன்றுமே இல்லாத கொஞ்சம் இருந்ததை கொண்டு வந்த அந்த ஆபிரகாமை முதலாவது ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஆசீர்வதித்தார். வெள்ளியும் பொன்னும் நிறைய ஒரு பெரிய சீமானாய் மாற்றினார். அப்போ முதலாவது வாக்கு தத்துவம் முடிஞ்சிட்டா? முதலாவது வாக்கு தத்துவம் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார்ல, அவனை பாக்கியவனாய் மாற்றினார். எல்லாம் நிறைய இருந்தது. 2வது பாருங்க, உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சரி, 16 வசனம் பாருங்க. உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும் சொல்லி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னுடைய சந்ததி இவ்வளவாய் பெருகும். அப்போ அவனுக்கு குழந்தை இருந்துச்சுதா? குழந்தை இல்லை. அப்போ நம்மகிட்ட அப்படி சொன்னால் நமக்கு என்ன வந்திருக்கும்? ஒன்று கோபம் வந்திருக்கும், இல்லைன்னா என்ன வந்திருக்கும்? சிரிப்பு வந்திருக்கும். அப்படி தானே? ஒன்று கோபம் வந்திருக்கும், இல்லைன்னா குழந்தையே இல்லை இவரு பெருக பண்ணுன்னு சொன்னாரேன்னு சொல்லி ஓரளவு கோபப்பட்டிருக்கலாம். இல்லை என்னை மாதிரி முடியாதவங்க சிரிச்சுட்டு போயிருப்போம். அப்படி தானே? பாருங்க, ஆபிரகாம் இந்த கடல் மணல் தூளை போல பெருக பண்ணுவேன்னு சொன்னார். அதே போல் ஆண்டவருடைய வார்த்தை என்ன செஞ்சான்? பிடித்து கொண்டான். அப்படியே தொடர்ந்து பார்க்கும் பொழுது 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இவர்கள் எல்லாரும் 21ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடி சாராளுக்கு செய்தருளினார். என்ன செஞ்சார்? ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கற்பதாகி தேவன் குறித்திருந்த காலத்தில் குமாரனை பெற்றால். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக் என்று பெயரிட்டான். ஈசாக்கு பிறக்கும் பொழுது அவனுடைய வயது என்ன? தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாம் 100 வயதாயிருந்தான். எத்தனை வருஷம்? அழைக்கும் போது எத்தனை? 75வது வயது. அவனுக்கு குழந்தை கிடைக்கும் எத்தனாவது வயது? 100வது வயது. அப்போ எத்தனை வருஷம்? 25 வருடம். இப்படி நம்மளால் இருக்க முடியுமா? 25 வருடம்னா ஒரு யுகமே போயிருமான்னு சொல்லி பயப்படும். அப்படி தானே? ஜெபிச்ச உடனே நமக்கு என்ன வரணும்? ஜெபிச்ச உடனே நம்முடைய எண்ணம் எப்படி? ஜெபிச்ச உடனே என்ன வரணும்? பதில் வரணும். கேட்டோடனே கிடைக்கணும். நம்ம தகப்பன்ட்ட கூட ஒரு பொருளை கேட்டோன்னே வாங்கி தர மாட்டாங்க. அப்படி தானே? பெரிய பணக்காரனாக இருந்தாலும் கேட்டோன்னே வாங்கி கொடுப்போமா? பிள்ளைகளுக்கு பைக்கு கேட்டோன்னு வாங்கி கொடுத்துருவோமா? 10 வயசு பையன், ஒரு 12 வயசு பையன் பைக்கு கேட்டோன்னு கொடுத்துருவோமா? கொடுக்க மாட்டோம். பாருங்கள், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் முதலாவது அவனை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன உடனே அதே போல் அந்த எகிப்து மன்னன் பார்வோன் கொடுத்த ஆடு மாடுகள் எல்லாத்தையும் கொடுத்தான். அவன் வெள்ளியும் பொன்னுமுடைய
சீமானாய் இருந்தான். ஆண்டவர் அவனை முதலாவது ஆசீர்வதித்தார். இரண்டாவது பாருங்க, குழந்தை இல்லை, உன்னுடைய பிள்ளை எப்படி பண்ணுவேன், இந்த மணலை போல, கடல் மணலை போல பெருக பண்ணுவேன்னு சொன்னார். அதே போல தான் ஈசாக்கை ஆண்டவர் கொடுத்தார். எந்த வயசில் கொடுத்தாரு? 100 வயசில் கொடுத்தார். இப்படி 25 வயசு நம்மளை வருஷம் நம்மளால் காத்திருக்க முடியுமா? எனக்கு பாருங்க, அப்பாயின்மெண்ட் ஆகி கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆகுது. என்னால என்ன செய்ய முடியலை, இன்னும் காத்திருக்க முடியலை. ஆனாலும் ஆண்டவர் கிருபையாக என்ன செஞ்சார், கிருபை பாராட்டினார். முந்தா நாள் சாயங்கால வேளையிலே நம்முடைய முதல்வர் இவங்களுக்கெல்லாம் சம்பளத்தை கொடுங்கன்னு சொல்லி என்ன செஞ்சார், ஒரு பெரிய அரசாணையே கொடுத்துட்டார். 7 வருஷமாக போராடி நானும் நிறைய காரியங்களை செய்து கொண்டிருந்தேன். ஆனாலும் முந்தா நாள் ஆண்டவர் என்ன செஞ்சார், கிருபையை பாராட்டினார். 7 வருஷம் என்னால் முடியலை, 7 வருஷமா, ஆனால் ஆண்டவர் நடத்தினார். ஒரு 25 வருடமாக ஆபிரகாம் காத்திருந்தான். ஆண்டவர் அவர் சொன்னார், என்ன சொன்னார், உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுன்னு சொன்னார். அப்படின்னு சொல்லி விடாமல் பிடித்திருந்தான். 75 வயதில் நம்ம கம்பை ஊனிட்டு நடக்கிற காலம் அப்படி தானே. ஆனால் ஆபிரகாமை பாருங்க, 75 வயதுலேருந்து 100வது வயது வரை அவன் எப்படி இருந்தான், ஆண்டவர் உறுதியாக பற்றி கொண்டான். ஆண்டவர் சொன்னதே போல அவனை பாக்கியவனாய் மாற்றினார். முதலாவது செல்வ சீமானாய் எல்லாம் நிறைவாய் கொடுத்து அவனை செல்வ சீமானாய் மாற்றினார். இரண்டாவதாக அவனுடைய சந்ததியை பெருக செய்வேன்னு சொன்னார். குழந்தையே இல்லாத ஒரு சூழ்நிலை, சந்ததியை பெரிய சொன்னார். இதுக்கு ஏன் ஆண்டவர் ஆபிரகாமை இப்படி ஆசீர்வதித்து அவனை எப்படி பாக்கியவனாய் மாற்றுவதற்கு காரணம் என்ன? ஆபிரகாமுடன் அவனுடன் காணப்பட்ட என்ன ஒரு குணம் காணப்பட்டது? வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். அதில் 6ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் வாசிப்போம். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்ன வார்த்தை என்ன செஞ்சான், நம்புனான். அதை விசுவாசித்தான். ஆண்டவர் என்னை சொல்லியிருக்கிறாரியா, நிச்சயமா என்ன நினைச்சவாரு, ஆசீர்வதிப்பார், என்னை இந்த வருடத்தில் பாக்கியவனாய் மாற்றுவாருங்கிற விசுவாசம் நமக்கு நிச்சயமாக இருந்தால் இந்த வருடம் நம்ம என்ன செய்வோம், பாக்கியவனாய் மாற்றப்படுவோம். ஆபிரகாம் பாருங்க, கிட்டத்தட்ட 25 வருடமாக ஆண்டு சொன்ன வாக்கு தத்தத்தை நினைத்து அதை உறுதியாய் பற்றி கொண்டான். கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். வேற யாரையும் விசுவாசிக்கல. அவன் யாரை விசுவாசிக்கல, மற்ற மனிதரை விசுவாசிக்கல, தீர்க்கதரிசிகளை அப்படித்தானே, தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கல, யாருமே அவன் நம்பவே இல்லை. யாரை நம்பினான், ஆண்டவரை மட்டும் நம்பினான். ஆண்டவரை யாரெல்லாம் நம்புதமோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட எல்லா காரியங்களையும் அவரால் செய்ய முடியும். இந்த 2026ஆம் வருடத்தில் மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேர் பற்றுதலாய் இருப்பதே நலம் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொன்னதை போல ஆண்டவர் மீது உறுதியாய் விசுவாசத்தோடு யாரெல்லாம் இருக்கிறோமோ அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்வார், பாக்கியத்தை கொடுப்பார். என்னென்ன காரியத்திற்கு நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் இந்த வருடம் என்ன செய்வார், ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இதை என்னை விட்டு நீங்கணும்னு சொல்லி ஆண்டவர் மீது உறுதியாய் பற்றி கொண்டோம் என்றால் அது என்னை விட்டு நம்மை விட்டு என்ன செய்யும், நிச்சயமாக நீங்கும். ஆபிரகாமை அழைக்கும் போது உன்னை ஆசீர்வதிப்பேன்னு அழைச்சார். ஆண்டவர் அவனுக்கு வெள்ளியும் பொன்னும் கொடுத்து சீமானாய் மாற்றினார். உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னார். 75 வயதில் அழைத்து பெருக பண்ணுவேன்னு சொன்னார். 100வது வயதில் ஈசாக்கை கொடுத்தார். இன்னைக்கு நாமெல்லாம் யார், ஆபிரகாமுடைய அப்படித்தானே, ஆபிரகாமின் சந்ததி. பாருங்க, இஸ்ரேல் தேசம் ஒரு பெரிய தேசம், சின்னதாக இருந்தாலும் அது எல்லாவற்றிலும் முன்னேறின தேசம். ஆண்டவர் அப்படி அவருடைய வாக்கு தத்தம் நிறைவேறினது. இந்த 2026ஆம் வருடத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வசனம் என்ன? கடைசி அந்த வசனம் கடைசி சொல்லுங்க. ஏசாயா 30:18 கடைசி, கர்த்தருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். மற்றவங்க நம்மளை பற்றி சொல்லுவாங்க, ஆனால் போகிறாங்க பாருங்க, ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு காத்திருந்தா எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டான் பாருங்கன்னு சொல்லி மற்றவங்க நம்மளை பற்றி சாட்சி சொல்லுவோம். அப்படி ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். அப்படி உயர்த்தணும்னா
நாம் என்ன செய்யணும்? நம்முடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கணும்? ஆண்டவர் மேலே இருக்கணும். ஆபிரகாம் என்ன செஞ்சான்? ஆண்டவரை விசுவாசித்தான், அது அவருக்கு நீதியாக எண்ணினார். அவன் ஆண்டவர் சொன்ன எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்தார். இதே பாருங்க, எபிரெயர் 6ஆம் அதிகாரம் 13, 14 வசனத்தை மட்டும் வாசிப்போம். எபிரெயர் 6, 13, 14. பாருங்க, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். அவனுடைய சந்ததி பெரியது. அவனை பெரிய சீமானாய் அவனை ஆசீர்வதித்தார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா நமக்கு என்ன வேணும்? பொறுமை வேணும். நிச்சயமாக ஆபிரகாமை போல நமக்கு என்ன வேணும்? பொறுமை வேணும். அப்படி பொறுமையாக ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அவர் மீது உறுதியாய் ஒரு விசுவாசத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தும் போது நம்ம என்ன சொல்கிறோம்? ஆண்டவர் வாக்குத்தத்தை எல்லாம் நினைச்சுவார், நிறைவாக்குவார். நாம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பாக்கியவான்கள் என்று மற்றவர்களால் புகழப்பட இருக்கிறோம். ஆண்டவர் அப்படி நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார் இந்த வருடம். அவருக்காக காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இந்த வருடம் அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை திருச்சபையில் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நினைச்சுவார், நிச்சயமாக கொடுப்பார். மற்றவர்கள் நம்மளை பற்றி சொல்லுவாங்க, மலைச்சவங்களும் சபையாரை பற்றி, மற்ற சபையார். நம்மளுடைய சேகரத்தில் மொத்தம் எத்தனை சபை இருக்கு? 7 சபை. சூப்பர். எத்தனை குடும்பம் இருக்கு? தெரியாது. சரி, எனக்கு சரியான கரெக்டாக தெரியாது, ஒரு யூகமாக தெரியும். பாருங்க, மற்ற சபை யார் என்ன சொல்லுவாங்க? பாருங்க, மலைச்செங்கலம் சபையின் பிள்ளைகளை பாருங்க, உலம் பாக்கியவான்கள். ஆண்டவர் மீது என்னது எப்படி இருக்காங்க? அவங்க எப்படி இருக்காங்க? யோசிக்கிறீங்களா? அங்கே போகவா இங்கே போகவா? அவர் மேலே விசுவாசம் வைக்கவா ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கவா நினைக்கிறீங்களா? ஆபிரகாமை போல ஆண்டவர் மீது விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது நம்ம எல்லாரும் எப்படி ஏற்பட்டவர்களாக இருப்போம்? பாக்கியவான்களாய் மாற்றப்படுவோம். இந்த வருடம் அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நினைச்சுவார், நமக்கு நிறைவாய் கொடுக்கணுமா வேண்டாமா? கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக நிச்சயமாக கொடுப்பார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசிக்கணும். அவருடைய வார்த்தையை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு ஆபிரகாமுக்கு சொன்னார், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அந்த வார்த்தையை பற்றி கொண்டான். ஆண்டவர் சொன்னார், நிச்சயமாக என்னை ஆசீர்வதிப்பார். சந்ததி பெருக போன ஒரு விசுவாசம் இருந்தது. கிறிஸ்தவ வாழ்க்கையே எப்படி வாழ்க்கை? கிறிஸ்தவ வாழ்க்கையே விசுவாச வாழ்க்கை தான். விசுவாசம் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழ்கிறது பிரயோஜனம் கிடையாது. எபிரெயர் 11:1 சொல்லுகிறது. எபிரெயர் 11:1 தானே? விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. ஆண்டவர் தருவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை நான் நம்பணும். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்னும் ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன். எல்லா ஆலயங்களிலும் இப்படி பண்டிகை நாட்களில் எப்படி தெரியுமா ஆண்டவரை ஆராதிக்காங்க? நம்ம கிளை சபைகளில் சொல்லுதேன், நல்ல இசை மீட்டு நல்ல மியூசிக் போட்டு என்ன செய்கிறாங்க? ஆண்டவரை ஆராதிக்காங்க. வேறு எந்த ஊர்லேருந்தோ அந்த ஊருக்கு வரல. அந்த மியூசிக் போடைக்கு வேறு ஊர்லேருந்து என்ன செய்யலை? வரலை. அந்த சபையில் இருக்கிற பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? பழகிடுதாங்க. ஒரு நேரத்தில் மியூசிக் கிளாஸு போனாலே ஒரு கிளாஸுக்கு எவ்வளோ ரூபா சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நம்முடைய சேகரத்தில் பாருங்கள், எந்த மியூசிக் படித்தாலும் என்ன செய்வாங்க? ஃப்ரீயாக தான் சொல்லிக் கொடுக்காங்க. எனக்கு ஒரு ஆசை, மற்ற சபைகளை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது நம்ம சபைகளையும் அப்படி மியூசிக் போட்டு ஆராதனை செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை. யாராவது இப்படி நான் மியூசிக் பழகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மதியம் வீரநூலகத்து ஃப்ரீயாகவே நம்ம சேகரத்தில் அந்த சகோதரர்கள்
இந்த சகோதரிகள் ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுக்காங்க. நாங்களாம் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க என்ன செய்யணும், நிச்சயமாக இந்த வருஷம் இந்த புதிய வருடத்தில் நீங்கள் கற்றுக்கிடுங்க. அதன் மூலம் ஆண்டுடைய நாமம் என்ன செய்யும், மகிமைப்படும். அதன் மூலம் ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும். சிறு பிள்ளைகள் போய் கொஞ்சம் யோசிப்பாங்க. அவங்களை உற்சாகப்படுத்துறது யார்? உற்சாகப்படுத்துறது யார்? பெற்றோர்கள் தான். ஒன்றாப்பு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்து விட்டோன்னே இந்த மறுநாள் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு வந்துருமா? ஒன்றாப்பில் சேர்த்துட்டோம், மறுநாள் பிள்ளைகள் பேக்கை தூக்கி போட்டோன்னு பள்ளிக்கூடத்துக்கு போயிடுமா? ஒடி போய் கட்லிக்கில் போயிடும். காலை பிடிச்சி இழுத்து அப்படி தானே அனுப்பிவிடுவோம். அப்படி தானே, அப்படி தான் நடக்குது. எதுக்கு? பிள்ளைகள் படிக்கணும்னு சொல்லி. அந்த அம்மா சரி அவன் ஒளிதான்னு சொல்லி விட்டோம்னா கடைசி வரை என்ன செய்வான், அவன் ஒளிஞ்சிக்கிட்டே தான் இருப்பான். அவனை படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுதோம்ல, காலை பிடிச்சி இழுத்துனாலும் கர கர கரகரன்னு இழுத்து கொண்டு சாப்பிட்டாலும் பரவாயில்ல. இப்போ சாப்பாடு வீட்டில் கொடுக்க வேண்டாம், பள்ளிக்கூடத்துலேயும் காலையிலே நல்லா கொடுத்துருந்தாங்க. அதனால் அப்படி பிள்ளைகளை அப்படி அனுப்புகிறோம். அவனுடைய நாம மகிமைக்காக நம்முடைய பிள்ளைகளை நம்ம என்ன செய்யணும், கற்றுக்கிட சொல்லணும். ஒரு 10 வயசுக்கு மேலே பிள்ளைகளுக்கு நல்லா புரிந்துடும். அப்படி ஒரு ஞானம் உண்டு. 10 வயதுக்கு மேலே உள்ள பிள்ளைகளை படிக்கணும்னு சொல்லி எந்தெந்த தாய் தகப்பன்மார்கள் என் பிள்ளையும் படிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களோ அவங்க நீங்களாம் வீரநூல் ஆலயத்தில் மதியம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுக்காங்க. வாலிபர்களும் வரலாம், ஃப்ரீ தான். ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க. வருகிற நாட்களில் நம்முடைய ஆலயத்தில் நம்முடைய திருச்சபையில் பிள்ளைகள் தான் என்ன செய்யணும், மியூசிக் போட்டு ஆண்டவரை நாம் என்ன செய்யணும், ஆராதிக்கணும். பெற்றோர்கள் அதை ஒரு பொருத்தனையாக எடுத்து பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேக்கானு சொல்லி வருத்தப்படாங்க. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நினைச்சவர் அவருடைய இருதயத்தில் பேசி பிள்ளைகளை அனுப்பி வைப்பார்கள். பாருங்கள், வீரநூலெலாம் ஒரு வீட்டுக்கு 3 பிள்ளைகள், 3 பிள்ளையும் ஒன்று வயலின் போடும், ஒன்று ஏதாவது பழகிட்டே இருக்காங்க. அது உள்ளூர் அதனால் பழகிட்டான்னு நினைக்காதீங்க. பிள்ளைகளை ரிஸ்க் எடுத்தால் வந்து விடுதாங்க. நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் வருகிற நாட்களில் நம்முடைய ஆலயத்திலும் நல்ல இன்னிசை போட்டு நம்முடைய திருச்சபையில் உள்ள பிள்ளைகள் அது நீங்கள் கற்றுக்கிடுங்க. அது ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வசதியாக இருக்கும். சட்ட வாக்கியம் சொன்னதை போல அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இப்பொழுது இந்த வருடத்தில் முதலாவது இந்த மணித்துளியில் காத்திருக்கிற ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். அவனுடைய வார்த்தையை நம்ம நினைச்சணும், விசுவாசிக்கணும். இந்த வருடத்தில் அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் கொடுத்து நம்மை வழி நடத்துவார். தேவன் தாமே நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக.